திருச்சியில் பிரபல ரவுடியை போலீசார் சுட்டு பிடித்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே நேற்று முன்தினம் இரவு நவீன்குமார் என்பவரை 4 பேர் கொண்ட கும்பல் படுகொலை செய்தனர். இந்த கொலை வழக்கு தொடர்பாக லால்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்ததில் இந்த கொலை சம்பவத்தில் லால்குடி கோவிந்தாபுரத்தை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியும் ரவுடியுமான ராஜா என்கிற கலைப்புலி ராஜாவிற்கு தொடர்புடையது தெரிய வந்தது. அதனை அடுத்து கலைப்புலி ராஜாவை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் ராஜா சிறுகனூர் அருகே வனப்பகுதியில் மறைந்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் லால்குடி காவல் நிலைய ஆய்வாளர் சரவணன் மற்றும் காவலர்கள் பதுங்கி இருந்த ராஜாவை கைது செய்ய சென்றபோது ராஜா போலீசாரை அரிவாளால் வெட்ட முயன்றுள்ளார். அப்போது தங்களை தற்காத்து கொள்வதற்காக ஆய்வாளர் சரவணன் ராஜாவின் வலது காலில் சுட்டதில் பலத்த காயமடைந்த ராஜா சுருண்டு கீழே விழுந்தார். இதனை அடுத்து காயமடைந்த ராஜாவை மீட்டு லால்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சிறுகனூர் அருகே உள்ள வனப்பகுதியில் பிரபல ரவுடியான ஜெகன் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் சிறுகனூர் அருகே பிரபல ரவுடி சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பண்ணுங்க. சீனி தான் உள்ளுக்கு இருக்காப்புல. எத்தனை பேருன்னு கேளுங்க. சரிங்க, எங்கே போவே இல்லை. போலீஸ் ஜீப்பு 2 போலீஸ் ஜீப். எங்களை மட்டும் உள்ளு கூட மாட்டாங்கிறீங்கட்டியா? அந்த திங்ஸ் எல்லாம் என்னென்ன கலெக்ட் பண்ணணுமோ பொறுத்து நம்மளுக்கு வந்து இதுமாரி தான் மார்க்கெட்ஸ்க்கு என்னென்ன செய்யணுமோ அது பூரா நாங்கள் நைட்டில் ஒன்று முடிச்சுட்டு இந்த காலை சாப்பாடு சாப்பிட்டு இந்த மத்தியான சாப்பாடு சாப்பிடல